Hello students, first of all thanks for being here in my YouTube channel. இன்னைக்கு class 12th mathematics உடைய chapter number 9 differential equation உடைய lecture 3 இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல lecture 1 நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் தான் differential equation என்ன, what is order and degree of the differential equation, அதுக்கு ரிலேட்டடாக NCERTல இருக்க கொஸ்டின்ஸ், போர்டு எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். தென் கம் டு தி லெக்சர் நம்பர் 2. லெக்சர் நம்பர் 2ல் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு டோட்டலாக நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், நெக்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட், நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் இருக்குது பாருங்கள், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். அதோட கான்செப்ட் என்ன, அதுக்கு ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் போர்டு எக்ஸாமினேஷனில் கேட்டால் 5 கொஸ்டின்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து இந்த வீடியோ இருக்குது பாருங்கள், லெக்சர் நம்பர் 3, அதோட கண்டினியூஷன் தான். கொஸ்டின் நம்பர் 6லேருந்து ஆரம்பித்து கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் இந்த லெக்சரில் நம்ம முடிக்க போகிறோம். அதோட வேரியபிள் செப்பரபிள் மெத்தடோட கண்டினியூஷன் தான். ஸோ இதில் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள், ஃபைண்ட் தி பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஞாபகங்க, பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு அடுத்து நம்மளால் பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படின்னு இந்த கொஸ்டினில் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து dy by dx ஈக்குவல் டு y into cot 2x is given. எப்பவுமே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்த உடனே, ஒரு dy by dx கொடுத்த உடனே பார்த்த உடனே நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் வந்து நம்மளால் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமா, இல்லை ஹோமோஜீனியஸா, இல்லை வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா. நான் என்ன சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், எப்போவுமே நமக்கு எக்ஸ் டேர்மோ ஒய் டேர்மோ நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் we can easily separate the variable, right? ஸோ எப்படி பாருங்கள், ஸோ dy by dy as it is, மல்டிப்ளிகேஷன் இருக்கவை இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு டிவிஷனாக மாறும். அதே மாதிரி இந்த காட் 2x as it is, இங்கே டிவிஷனில் இருக்க dx இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன். இப்போ பாருங்கள், dx கிட்ட x டேர்ம் வந்துருச்சு, dy கிட்ட y டேர்ம் வந்துருச்சு. இப்படி வந்துருச்சுன்னா இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைடு நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைடு. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by y dy which is equal to integration of cot 2x dx. இப்போ பாருங்க, integration of 1 by y என்ன நம்ம படிச்சிருக்கோம். integration of 1 by x is nothing log of modulus x, right? integration of 1 by x na log of modulus x. அதே மாதிரி தான் integration of 1 by y is nothing log of modulus y which is equal to. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ண பிறகு ஒரு ப்ளஸ் சி, ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுறேன், எப்போவுமே நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்போ எதர் அந்த சி வந்து எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதலாம், இல்லைன்னா ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதலாம். நான் யூஸ்வலாக என்ன பண்ணேன், ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுவேன். ஸோ இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் காட் 2xனா காட் 2x கேன் பி ரிட்டன் ஆஸ் காஸ் 2x பை சைன் 2x, ரைட்? இந்த மாதிரி எழுதலாம் இல்லை? ஏன் இன்டெகிரேஷன் ஆஃப் காட் எக்ஸு நம்ம எப்படி எழுதலாம், காட் எக்ஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் cos x by sin x, அப்படி தானே? இங்கே 2x இருந்துச்சுன்னா இங்கே 2x வரும். இங்கே பாருங்க, இது நம்ம எப்படி சார் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எப்பவுமே நமக்கு நியூமேட்டர் பை டினாமினேட்டர் வந்துருச்சுன்னா டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு நியூமேட்டர் வருதான்னு செக் பண்ணணும். இப்போ பாருங்க, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்ம cos 2x ஆங்கிள் as it is. இப்போ நம்ம 2x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 மேலே இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கலாம், லாக் ஆஃப் டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிருக்கலாம். இப்போ நமக்கு அங்கே மேலே வந்து 2 இல்லாததுனால ஸோ we can do multiply and divide by 2 நம்ம பண்ணிக்கணும் இந்த ஆன்சரில், இந்த லைனில். ஸோ பண்ணிக்கிட்டோம்னா ஸோ இந்த சைடு மட்டும் தான், இந்த சைடு பண்ண தேவையில்லை. ஸோ இது as it is log of modulus y which is equal to, இப்போ நம்ம மேலே மல்டிப்ளிகேஷனில் 2வும் பண்ணிக்கணும், கீழே டிவைடும் பண்ணிக்கணும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது, 2 cos 2x by sin 2x dx. இப்போ பாருங்க, டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு நியூமேட்டர் வரும். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண காஸ் ஆங்கிள் as it is. இப்போ ஆங்கிளை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 நமக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ நம்ம எழுதலாம், என்ன எழுதலாம், log of modulus of y which is equal to 1 by 2. இதோட ஆன்சர் வந்து டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமேட்டர் வந்துருச்சுன்னா log of denominator function, log of modulus டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் எழுதிட்டு இப்போ நம்ம ப்ளஸ் சி எழுதணும். ப்ளஸ் சி எழுதுறப்போ எப்போவுமே ஞாபகம் வச்சிருக்கணும், நமக்கு இந்த ஃபங்க்ஷனும் லாகில் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனும் லாகில் இருக்குன்னா நம்ம கான்ஸ்டன்ட் எடுக்கிறப்போ அதுவும் நம்ம லாகரித்மிக் ஃபங்க்ஷனில் எடுத்துக்கணும். லாக் ஆஃப் கான்ஸ்டன்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணல, ஏதாவது நமக்கு லாகுடைய ப்ராப்பர்ட்டி எழுத பாருங்க. ஆமாம் சார், லாக் எம் ப்ளஸ் லாக் என் மாதிரி தெரியுது, ஆனால் இல்லை. நல்லா பாருங்கள், எப்போவுமே லாகுக்கு முன்னாடி எப்போவுமே எந்த நம்பரும் வரக்கூடாது. வந்துருச்சுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது நமக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி, n இன்டூ லாக் எம்.
இப்படி இருந்துச்சுன்னா லாகுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஏதாவது ஒரு டேர்ம் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா இங்கே ஸோ நம்ம என்ன பண்ணால் எம்முடைய பவரில் கொண்டு போகலாம். ஸோ லாக் ஆஃப் எம் பவர் இந்த என் வந்து எம்முடைய பவரில் வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இந்த பிளேஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ see here log of modulus y which is equal to இந்த 1/2 இந்த மாடுலஸோட பவரில் போயிடும், தட் இஸ் எம்முடைய பவரில் போயிடும். log of modulus of sin 2x power half plus log of modulus c. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இது பாருங்கள், இப்போ இது மட்டும் பாருங்கள் sin 2x power half. This can be written as root of sin 2x. எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு பவரில் நமக்கு ஹாஃப் இருந்துச்சுன்னா this can be written as root of this function, right? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், log of modulus y which is equal to log of இப்போ இது sin 2x உடைய பவரில் இருக்கிறதுனால modulus as it is தான், இதுக்குள்ளே நம்ம என்ன எழுதிடலாம் root of sin 2x plus இந்த ஃபங்க்ஷன் as it is log of modulus c. இதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒரு ப்ராப்பர்ட்டி லாகுடைய ப்ராப்பர்ட்டி இந்த சைடு log m plus log n இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி log m plus log n இருந்துச்சுன்னா திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் log of mn இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இப்போது இந்த LHS as it is நம்ம எழுதணும். வாட் இஸ் LHS log of modulus y which is equal to நம்ம log காமன் எழுதிட்டு மாடுலஸ்குள்ள இந்த ஃபங்க்ஷனும் இந்த ஃபங்க்ஷன் நம்ம மல்டிப்ளிகேஷன் எழுதிடணும், mn மல்டிப்ளிகேஷன் எழுதிடணும். நான் ஃபஸ்ட்டு c இன்டூ திஸ் ஃபங்க்ஷன் எழுதிடுறேன், c இன்டூ ரூட் ஆஃப் சைன் 2x எழுதியாச்சு. இப்போ நமக்கு ரெண்டு சைடும் லாக் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகிடும், ஞாபகம் வச்சுங்க சரியா. ஸோ ரூட் மாடுலஸ் ஆஃப் y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் c இன்டூ ரூட் ஆஃப் சைன் 2x இது மாடுலஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரெண்டு சைடும் மாடுலஸ் இருந்துச்சுன்னா அதுவும் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ வாட் வில் பி த ஆன்சர் y ஈக்குவல் டு c இன்டூ ரூட் ஆஃப் சைன் 2x. இதுதான் நமக்கு சொல்யூஷன். y வந்துருச்சுனாவே நமக்கு சொல்யூஷன் வந்துருச்சு. இந்த சொல்யூஷனுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் ஜென்ரல் சொல்யூஷன், ஏன்னா நமக்கு இந்த ஆன்சரில் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ விச் இஸ் ஏ ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி given differential equation. ஆனால் அவங்க ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டாங்களா பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டாங்களா? பர்டிகுலர் சொல்யூஷன் தானே. பர்டிகுலர் சொல்யூஷன் தான். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு கேட்டால் given that அப்படின்னு சொல்லிட்டு. என்ன given இருக்கு பாருங்க. ஸோ வாட் இஸ் given y of pi by 4 see y of pi by 4 equal to 2 y of pi by 4 equal to 2. ஸோ இது நம்ம எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ப்ராக்கெட்குள்ளே இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு x உடைய வேல்யூ. x வேல்யூ இஸ் pi by 4. தென் ப்ராக்கெட் வெளியே இருக்குது பாருங்கள், அதுதான் y-யோட வேல்யூ, தட் இஸ் 2. இந்த ரெண்டுமே நம்ம ஜென்ரல் சொல்யூஷனில் போய் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், அந்த c-யோட வேல்யூ பர்டிகுலராக நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ தட் ஐ வில் ரைட் திஸ் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஸ் இஸ். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். y இருக்க பிளேஸில் நம்ம 2 புட் பண்ணணும், c இருக்க பிளேஸ் c ஆஸ் இட் இஸ் ரூட் ஆஃப் சைன் 2, x இருக்க பிளேஸில் வி ஹாவ் டு புட் pi by 4. இப்போ நமக்கு என்ன கேன்சல் ஆகும் இங்கே பாருங்கள், this 2 and 4 நம்ம கேன்சல் பண்ணால் what will be the remaining 2 equal to c into root of sin கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 இங்கே 4ல கேன்சல் பண்ணோம்னா the remaining will be pi by 2. then 2 equal to c into root of what is sin pi by 2? sin pi by 2 na sin 90 degree. sin 90 degree is nothing, that is 1. So root குள்ளே 1 இருக்கு. So which is equal to 2 equal to c into root of 1 உடைய value 1 தான். So the answer of c will be c equal to c into 1 will be c. So which will be c equal to 2. நமக்கு c உடைய answer வந்துருச்சு அப்படின்னு சொன்னா now you have to put this c value in this general solution. Put c equal to 2 in general solution. So what is general solution? y equal to c இருக்க பிளேஸில் நம்ம என்ன ஆன்சர் வந்திருக்கோ அந்த ஆன்சர் எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும், 2 into root of sin 2x. இப்போ இந்த ஆன்சர் தான் நமக்கு பர்டிகுலர் சொல்யூஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நமக்கு c-யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். c-யோட வேல்யூ வந்த பிறகு இந்த ஆன்சர் ஜென்ரல் சொல்யூஷன் எங்கே c இருக்கோ அந்த பிளேஸில் போய் நம்ம புட் பண்ணிட்டோம்னா இந்த ஆன்சருக்கு நேம் தான் நமக்கு என்னது பர்டிகுலர் சொல்யூஷன். Hope you understood. We'll go to the next one.
See the question number 7. Find the particular solution of the differential equation. இப்போ இந்த கொஸ்டின்லையுமே நமக்கு particular solution find out பண்ணணும். Particular solutionனாவே நமக்கு something information should be given, right? ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்டிகுலர் சொல்யூஷனுக்குள்ளே வரலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளால வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமா முடியாதா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். எப்படி நான் என்ன சொன்னேன், எக்ஸ் டேர்மும் ஒய் டேர்மும் நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வேரியபிளை செப்பரேட் பண்ண முடியும். இங்கே பாருங்க எக்ஸ் டேர்ம் இருக்குது, இது ஒய் டேர்ம் இருக்குது, மல்டிப்ளிகேஷன், ரைட்? ஸோ எக்ஸ் டேர்மும் ஒய் டேர்மும் நம்மளால மல்டிப்ளிகேஷனில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸிலி we can separate the variable. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ will write the question as it is, then we'll proceed. ஸோ இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க இந்த dx கிட்ட எல்லாமே எக்ஸ் டேர்ம் தான் இருக்குது. ஸோ இது நோ ப்ராப்ளம். இப்போ இங்கே பாருங்க dy கிட்ட ஒய் டேர்ம் மட்டும் தான் இருக்கணும், இந்த எக்ஸ் டேர்ம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த எக்ஸ் டேர்ம் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடு வந்துச்சுன்னா ஃபுல்லாக டிவிஷனில் மாறும். ஸோ cos y dy which is equal to x into e power x into log x plus e power x whole divided by x. இந்த x இங்கே மல்டிப்ளிகேஷன் x இந்த சைடு வந்துச்சுன்னா ஃபுல்லாக நமக்கு டிவிஷனில் மாறும். இங்கே நமக்கு dx இருக்குது. தென் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த cos y dy as it is. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்க ரெண்டு டேர்முக்கு நம்ம டிவைட் பண்ணணும். இதுக்கும் டிவைட் பண்ணணும், இதுக்கும் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே டிவைட் பண்ணால் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் பை இங்கே ஒரு எக்ஸ் வரும் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பை எக்ஸ் இங்கே டிஎக்ஸ், ரைட்? ஸோ இப்போது இதில் என்ன கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இந்த எக்ஸும் நம்மளால கேன்சல் பண்ண முடியும், இங்கே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ வாட் வில் பி த ரிமைனிங் நவ்? Remaining will be cos y dy which is equal to e power x into log x plus e power x by x. இங்கே வந்து நமக்கு dx இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், now you can see cos y dy which is equal to, now you can take e power x common. In the both the term you have e power x, right? Repeat ஆகுது இல்லை, இங்கேயும் e power x இருக்கு, இங்கேயும் e power x இருக்கு, repeat ஆகுது. So e power x you can take common. e power x நம்ம common எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் நமக்கு log x plus இந்த e power x நமக்கு வெளியே போயிடுச்சு. இப்போ ரிமைனிங் மேலே 1, டினாமினேட்டரில் இருக்க x as it is, இங்கே நமக்கு dx இருக்கு. இப்போ பாருங்க dx கிட்ட x டேர்ம் வந்துருச்சு, dy கிட்ட y டேர்ம் வந்துருச்சு. இப்படி வந்துருச்சுன்னா we have to integrate on both side. Integrating on both side. Sorry, integration of cos y dy which is equal to integration of e power x into log of log x plus 1 by x dx. இந்த மாதிரி நமக்கு வந்துருக்கு. இப்போ பாருங்க integration of cos y என்னது? integration of cos y னா that is sin y. இப்போ நமக்கு இங்கே ஒரு ப்ளஸ் சி வரணும். நான் என்ன சொன்னேன், யூஸ்வலாக நமக்கு ஒவ்வொரு தடவை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறப்போ அந்த சைடு மட்டும் நம்ம ப்ளஸ் சி எழுதுனா நமக்கு போதும், விச் இஸ் ஈக்குவல். இப்போ இது என்ன சார் அப்படின்னு கேட்டால், இது ஸ்பெஷல் இன்டெகிரேஷன். ஸ்பெஷல் இன்டெகிரேஷன்னா நமக்கு 7.6 நம்ம படிச்சிருக்கோம் எக்ஸசைஸ் 7th சாப்டரில். எப்படிலாம் நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் ப்ராக்கெட் வந்துருச்சுனாவே அதில் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், அதோட டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இதோட டைரக்ட் ஆன்சர் நமக்கு என்னது, இ பவர் எக்ஸ் இன்டூ ஃபங்க்ஷன் ப்ளஸ் சி இப்படின்னு நம்ம எழுதலாம். எக்ஸாம்பிள் என்ன சார் இதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு கேட்டால், சி த எக்ஸாம்பிள் இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் வந்திருக்கு. இ பவர் எக்ஸ் வந்துருச்சுனாவே ப்ராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணணும். ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், கண்டிப்பாக ஒரு அதோட டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது. பாருங்க, இப்போ இ பவர் எக்ஸ் இருக்குது, ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதோட டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். இதில் எது சார் ஃபங்க்ஷன், எது டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன். இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு என்ன வரும், தட் இஸ் 2 இருக்க பாருங்க. ஃபங்க்ஷன் இருக்குது, டிஃப்ரென்ஷியேஷனும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சரில் இ பவர் எக்ஸ் இன்டூ ஃபங்க்ஷன் என்ன இருக்கும் அது எடுத்து எழுதிடணும், ப்ளஸ் சி நம்ம எடுத்து எழுதிடணும். கிளியரா? ஸோ இதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும். இந்த கொஸ்டினில் இந்த சைடு பாருங்கள், இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது. இ பவர் எக்ஸும் ப்ராக்கெட்டும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆமாம் சார் இருக்குது சார், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x வருது. அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு லாக் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது, இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், தட் இஸ் 1 by x. ஸோ இது ஃபங்க்ஷன், இது டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கிறதுனால ஸோ வி கேன் ரைட் திஸ் ஆஸ் இ பவர் எக்ஸ் இன்டூ தட் இஸ் ஃபங்க்ஷன் லாக் எக்ஸ். எழுதியாச்சுன்னா லாஸ்ட்டில் நமக்கு ப்ளஸ் சி எழுதணும். இப்போ ப்ளஸ் எழுதுறப்போ எல்லா சைடும் நமக்கு லாக் வந்ததான் நமக்கு இங்கே லாக் சி எழுதணும். இங்கே எதுவுமே லாக் இல்லாததுனால நம்ம இது வெறும் சி நம்ம எழுதினா போதும். ஸோ இதுதான் நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ரைட்?
ஸோ இதுக்கப்புறம் நமக்கு பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. பர்டிகுலர் சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சம் இன்ஃபர்மேஷன் இஸ் given. ஸோ யூசிங் தட் we can find. ஸோ வாட் இஸ் given here? Given that y equal to pi by 2 and when x equal to 1. ஸோ இது ரெண்டுமே நம்ம எங்கே போய் புட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஜென்ரல் சொல்யூஷனை புட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது ஜென்ரல் சொல்யூஷன் ஆஸ் இஸ் எழுதுங்க. sin y which is equal to e power x into log x plus c is given. இப்போ நமக்கு x இருக்க பிளேஸில் நம்ம என்ன புட் பண்ணணும்? 1 புட் பண்ணணும். y இருக்க பிளேஸில் pi by 2. ஸோ sin y இருக்க பிளேஸில் pi by 2 which is equal to e power x இருக்க பிளேஸில் that is 1 into log 1 plus c. sin pi by 2 na sin 90 degree. sin 90 degree is 1 which is equal to e power 1 na e 1 times multiplication பண்ணனும். The answer will be e into log 1 உடைய value 0 plus c. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? e power e into 0 will be 0. So remaining c equal to the answer will be 1. நமக்கு c உடைய value நம்ம find out பண்ணிட்டோம்னா you have to put in the general solution. c உடைய value general solution நம்ம put பண்ணிட்டோம்னா that will be your particular solution. So what is our general solution? Is that our general solution? Write this as it is. What is the value of c? We have got c உடைய value 1 வந்துருச்சு. c உடைய value நம்ம எடுத்து அப்ளை பண்ணிட்டோம்னா so இந்த ஆன்சருக்கு நேம் தான் நமக்கு particular solution of the given differential equation, which is a particular solution of the given differential equation. இதுதான் நமக்கு இந்த क्वेश्चनக்கான particular solution. Hope you understood. We'll go to the next one. See the question number 8. இந்த question number 8ல find the general solution நம்ம find out பண்ணணும். கரெக்ட்டா? general solution ஒரு differential equation கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, இது நம்மளால variable separable அப்ளை பண்ண முடியுமா முடியாதா? x term y term multiplication இருக்கு. x term y term multiplication இருக்கு. கண்டிப்பா variable நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். So first I'll write the given differential equation. dy by dx which is equal to x into y into log x into log y. இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வேரியபிளை செப்பரேபிள் பண்ணணும். ஸோ dy as it is. எங்கே dy இருக்கோ அங்கே y term வரணும். y term வரும். என்னென்ன y term இருக்கு பாருங்க இங்கே. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க y இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன். அதே மாதிரி இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க log y இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன். இப்போ மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கு மீனிங். which is equal to இங்கே என்னென்ன ரிமைனிங்? இப்போ x ரிமைனிங் log x ரிமைனிங். இப்போ டிவிஷனில் இருக்க dx இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷனாக மாறும். dy கிட்ட y term இருக்கணும், dx கிட்ட x term இருக்கணும். இருக்கு சார், இருந்துச்சுன்னா we have to integrate on both sides. ரெண்டு சைடும் நம்ம integrate பண்ணணும். integration of 1 by y into log y dy which is equal to integration of x into log x dx. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி சார் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இதில் பாருங்கள் log yங்கிறது ஃபங்க்ஷன், அதோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 by y தானே. அப்படின்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும்? log y நம்ம t எடுத்துக்கலாம், அதோட ஆன்சர் நமக்கு 1 by y இருக்கு. புட் log y which is equal to t. இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் with respect to இங்கே என்ன வேரியபிள் இருக்குது? நமக்கு y இருக்குது. with respect to y ஆல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். log y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by y. இப்போ t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் t கிட்ட y இல்லாததுனால dt by dy வரும். அந்த dy வந்து நம்ம இங்கே எடுத்து எழுதிடலாம். இப்போ நமக்கு dy உடைய ஆன்சர் என்னது? dy ஈக்குவல் டு டிவிஷனில் இருக்கவே இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷனில் மாறும். ஓகே, தென் இப்போ இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு நம்ம என்ன இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணணும்? இன்டெகிரேஷன் இந்த சைடு வந்து ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு லாக் எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸுக்கு நேம் நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் அல்ஜிப்ரா. இதுக்கு நேம் வந்து லாகரித்மிக் ஃபங்க்ஷன். எப்போவுமே நமக்கு ஐலேட் ரூல் நம்ம படிச்சிருக்கோமே இல்லை 7.6ல் ஐலேட் ரூலில். ஸோ ILATE இதில் ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் இதில் மல்டிப்ளிகேஷனில் வந்துச்சுன்னா மாறி மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ் லாக் அந்த மாதிரி மாறி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி அது ஃபஸ்ட்டு வைக்கணும், நெக்ஸ்ட் லாக்னா லாக் செகண்டில். இப்போ பாருங்கள் நமக்கு என்னென்ன இருக்குது? அல்ஜிப்ரா இருக்குது, நமக்கு வந்து லாகரித்மிக் இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட் என்ன வரணும்? லாகரித்மிக் வரணும், தென் அல்ஜிப்ரா வரணும், ரைட்? ஸோ அது நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண பிறகு ஐலேட்டுடைய ஃபார்முலா என்ன நமக்கு? uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் vdu. இன்டகிரேஷன் ஆஃப் udv என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஃபார்முலா ஐலேட்டுடைய ஃபார்முலா uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் vdu. இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு u அப்படின்னு கேட்டால் எந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கோ அதுதான் u. இதில் ஹைலைட் படி எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் நம்ம u எடுத்துக்கணும். செகண்ட் வரப்போ இது எல்லாமே dvன்னு நம்ம எடுத்துக்கணும், ரைட்? ஸோ இப்போது இன்டகிரேஷன் பண்ணுறப்போ இதில் எது ஃபஸ்ட் நம்ம u எடுத்துக்கணும்? தட் இஸ் log x. log x நம்ம u எடுத்துக்கலாம்.
ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, ரிமைனிங் எக்ஸ் டிஎக்ஸ் அது ஃபுல்லாகவே நம்ம டிவி எடுத்துக்கணும். டிவி ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். யூனா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே எக்ஸ் வேரியபிள் இருக்குது, அதனால வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இங்கே டிவினா we have to integrate on both side. இது நம்ம யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ கட்ட எக்ஸ் இல்லாததுனால we can write du by dx. log xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. இப்போ நமக்கு எப்போவுமே du தான் தேவை. இந்த dx இந்த சைட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 1 by x into dx வந்துருச்சு. இப்போ நம்ம இது இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேஷன் ஆஃப் dv ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் x into dx. இப்போ இது du இன்டெகிரேஷன் சிம்பிளும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஏன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் 1 dv அப்படின்னு கேட்டால் நமக்கு v தான் ஆன்சர். v ஈக்குவல் டு எக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2. இப்போ இது எடுத்து ஒரு பாக்ஸில் நம்ம எழுதிடலாம். ஸோ நவ் யூ ஹாவ் டு யூஸ் தி ஃபார்முலா. இந்த சைடு வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த சைடு வந்து நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஐலேட் ரூல். ஸோ நமக்கு என்ன வரும்? ஸோ இது இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by இந்த y as it is நம்ம எழுதிடலாம். இந்த y as it is. log y நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? இங்கே நம்ம டீன் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ dy உடைய ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு? செக் பண்ணுங்க. dy உடைய ஆன்சர் y into dt which is equal to. இப்போ இந்த சைடு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இது u, இது u, இது ஃபுல்லாகவே dv. அப்படின்னா udv ஃபார்முலா, udv ஃபார்முலா படி uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் vdu. ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸில் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதில் நமக்கு என்னென்ன கேன்சல் ஆகும்? this y and this y we can cancel. So the remaining is integration of 1 by t dt is remaining. Now you have to apply uv. What is u and v? u and v நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். So that is log x into x square by 2. uv we have multiplied minus integration of v du. So what is v? v na நமக்கு x square by 2 இருக்கு. x square உள்ள எழுதிடலாம், நம்ம அந்த 1 by 2 நம்ம வெளியே எழுதிடலாம். x square by 2 னா அந்த பையில் இருக்க 2 வெளியே வந்துருச்சுன்னா 1 by 2 நம்ம எழுதிடணும். ஸோ v எழுதியாச்சு. இப்போ du எழுதணும். duனா நமக்கு 1 by x இருக்குது, dx இருக்குது. ஃபார்முலா படி பாருங்கள், du நம்ம இங்கே எழுதிடணும். ஸோ இப்போ நமக்கு என்ன கேன்சல் பண்ண? இதில் இங்கே இருக்க ஒரு x, இங்கே இருக்க ஒரு x கேன்சல் பண்ணிட்டா இப்போ உள்ள ரிமைனிங் இன்டெகிரேஷனுக்குள்ள ஒரு x ரிமைனிங். இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by t என்னது? இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by x நம்ம படிச்சிருக்கோம். தட் இஸ் log of modulus x. இப்போ நமக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by t னா log of modulus t which is equal to, இது as it is எழுதுங்க, log x into x square by 2 minus 1 by 2 as it is. இப்போ உள்ள இன்டெகிரேஷனுக்குள்ள நமக்கு என்ன ரிமைனிங்? இங்கே x ஸ்கொயர் இருந்துச்சு, ஒரு x கேன்சல் ஆச்சு, ரிமைனிங் x. ரிமைனிங் நமக்கு x dx. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இன்டெகிரேஷன் இந்த log of modulus t as it is, log of modulus t as it is, இதுவும் as it is log x into x square by 2 minus 1 by 2. இப்போ நம்ம x நம்ம இன்டெகிரேட் பண்ணால் the answer will be x square by 2 plus c நமக்கு வரும். ரைட்? இந்த plus c நம்ம எடுத்து எழுதணும். எல்லா சைடும் நமக்கு log வந்திருக்கு. இப்போ எல்லா சைடும், இந்த சைடும் log, இந்த ஃபங்க்ஷன் log இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் log இல்லை பாருங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த கான்ஸ்டன்ட் நம்ம log எடுக்கல. எல்லா சைடும் நமக்கு இந்த சைடும் log, இந்த சைடும் log, இந்த சைடும் log, எல்லா ஃபங்க்ஷனும் நமக்கு லாகரித்மிக் வந்துருச்சுன்னா மட்டும் தான் நம்ம கான்ஸ்டன்ட் நம்ம log எடுத்துக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ log of modulus, what is t we have taken? t நம்ம என்ன எடுத்திருக்கோம்? log y ன்னு எடுத்திருக்கோம். அது எடுத்து as it is நம்ம புட் பண்ணிடணும். log y which is equal to log x into x square by 2 minus 1 into x square by 2 2s are 4. Right? So plus c. இதுதான் நமக்கு general solution of the given differential equation, which is a general solution of the given differential equation. Hope you understood this answer, this question. ஸோ இதோட நமக்கு இம்பார்ட்டன்ட் 3 கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். இதோட நமக்கு வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் கான்செப்ட் ஓவர். In the next lecture we are going to see the next method, that is homogeneous differential equation. Thank you.